ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஏபிசி மால்ட் தான். அது செய்ய தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது 3 பொருளுமே நான் 1 kg எடுத்திருக்கேன். ஆப்பிள் 1 kg, கேரட் 1 kg, பீட்ரூட் 1 kg எடுத்திருக்கேன். என்ன மெத்தடில் செய்ய போகிறோன்னா, இதை காய வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம துருவி வச்சுருக்கோம். ஆப்பிளையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை நான் ஒரு 5 daysக்கு வெயிலில் காய வைக்கிறேன். வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நான் 5 days காய வச்சேன். ஆப்பிள் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரிமைனிங் இருக்கிற 2 பொருளுமே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். வெயிலில் நல்லா உலர்ந்த அப்புறம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இதை பவுடர் பண்ணுறது தான். பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இதில் சீட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் என்னென்னா வால்நட், பாதாம் அண்ட் பம்கின் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு சீட் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரோமா நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக நான் இதில் ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ பவுடர் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை 2 tablespoon நம்ம ஹாட்டான மில்கில் மிக்ஸ் பண்ணி குடித்தா நம்மளோட ஏபிசி மால்ட் ரெடி. இதில் நான் எந்த சுகரும் ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.